ஹலோ கைஸ், வெல்கம் டு வேல்டி நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க ரோஜா செடியோட குச்சியை வச்சு நமக்கு எத்தனை ரோஜா செடி வேணும்னாலும் பதியம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற மண் கலவையை பொறுத்து தான் அந்த செடிகளே வளர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு செம்மண் எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதோட வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம். இந்த 2யும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி நட்டு வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்பாங்க, உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செடி வளரும்போது போடணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இப்போ பார்க்குறது இயற்கையான உரன்றனால நம்ம வந்து மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே நீங்க கெமிக்கலா குடுக்குறோம்னா, அதுக்கு கண்டிப்பா அளவுகள்லாம் இருக்கு. இப்போ டிஏபிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கிராம் விழுந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது மண்புழு உரம். அதாவது இயற்கையிலேயே மக்க வச்ச அதாவது காய்கறி பொருட்கள் இந்த மாரி பொருட்கள்லாம் மக்க வச்சனால, நம்ம அப்படியே வந்து மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மண் கலவை எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்றத வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ரோஜா செடியா இருந்தாலும், எந்த செடியா இருந்தாலும் வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மண்ணு வந்து. மண்ணு ரொம்ப இறுக்கமா இருக்கும்போது உங்களுக்கு வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அதனால நீங்க செலக்ட் பண்ற மண்ணு தான் ஃபர்ஸ்ட்டு விஷயம். மண்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சத்துள்ள மண்ணா இருக்கணும். சத்து இல்லாத மண்ணா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப வெர்மி கம்போஸ்ட் இருக்கனால நான் போட்டுட்டேன். அப்படி உங்கட்ட இல்ல அப்படின்னா, இயற்கையான முறையில போடணும்னா, மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இந்த மாரி நீங்க அத பொடியாக்கி மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாரி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணிட்டு வந்த குச்சிய பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம கட் பண்ணிட்டு வரும்போது ஏனோ தானோன்னு கட் பண்ணிட்டு வந்தா கூட, நெக்ஸ்ட் வந்து நம்ம பதியம் பண்றதுக்கு முன்னால, அந்த ரோஜா செடியோட குச்சி பகுதி, அதாவது வந்து தண்டு பகுதியா இருந்தாலும் சரி, மேல அந்த மாரி இருந்தாலும் சரி, அத வந்து நம்ம கிராஸா கட் பண்ணணும். கிராஸா கட் பண்ணும்போதும் கூட, சில செடிகள வந்து நமக்கு 2, 3 தடவ கட் பண்ணும்போது, அந்த இடம் வந்து நஞ்சு போச்சுன்னா, திரும்பி துளுர் வராம போயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது, ஒரே தடவையா கட் பண்ணணும். எந்த செடிய நம்ம பதியம் பண்ணாலும், நம்ம கட் பண்ற குச்சி வந்து ஒரே தடவையா கட் கட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு துளிர் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கவர்ல நம்ம நெறைய செடியெல்லாம் பதியம் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஏன் தொட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ல வைக்கும்போது, ஒரு சில செடிகள நம்ம தூக்கி வைக்கும்போது, அந்த செடி வந்து துளிர்கள்லாம் புது புது துளிர்கள் வந்து வாட ஆரம்பிச்சுரும். அதாவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு துளிர்கள்லாம் வருது. ஆனா திருப்பி ஒரு சில நாள்லயே வந்து வாட ஆரம்பிச்சுருது அப்படின்றவங்களுக்கு தான் அந்த இது. அந்த செடிய வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கும்போது, அந்த செடியினுடைய வேர் ஆடத் தொடங்கி உங்களுக்கு காய ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ற தொட்டியில வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நட்டு வச்சுக்கிறணும். ஏன்னா ஹோல்ஸ்ல இல்ல அப்படின்னா, திருப்பி நம்ம ஊத்துற தண்ணி பூரா உள்ளேயே இருந்துட்டு, மண்ணுல வந்து அந்த சாக்கடை மாரி ஆயிட்டு உங்களுக்கு செடியும் அழுக தொடங்கிரும். நம்ம ஊத்துற தண்ணி வந்து ஃபர்ஸ்ட்டு பதியம் பண்ற செடியில இருக்கிற தண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில போயிறணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும், அந்த தண்ணி வந்து ட்ரை ஆயிறணும். அப்படி ட்ரை ஆனா மட்டும் தான் உங்களுக்கு ரோஜா செடி துளிர் வரவே ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கிற மாரி நீங்க செட் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம தரையில தான் பதியம் பண்றோம்னா, அதுவும் பிரச்சனை கிடையாது. தரையிலயும் இதே மெத்தேடு தான். மண்ணுக்கு பதிலா இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தூக்கி வைப்போம். தரையில பதியம் பண்ணி வச்சீங்கனாலும் வளரும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ஒரு தொட்டிலயோ, சின்ன கவர்லயோ நீங்க செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பதியம் பண்ணி வச்சீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வேர் போட்ட பிறகு நீங்க எந்த இடத்துல தூக்கி வச்சீங்கனாலும் அந்த செடி வளர ஆரம்பிச்சுரும். வேர் விடுறது தான் மெயினான விஷயம். அதனால வந்துட்டு ஒரு கவர்லயோ, தொட்டிலயோ நீங்க பதியம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கத்தாழையில இருக்கிற ஜெல்லு தான். அத வந்து ஆலோவேரா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஜெல்லு வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த ரோஜா செடியோட குச்சிய நம்ம நடவு செய்ய போறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில இருக்கிற அந்த நம்ம கட் பண்ணிட்டு வந்த குச்சிய வந்து அந்த ஜெல் ஃபுல்லா ஃபார்ம் ஆகுற மாரி நம்ம தடவி விட்டுறணும். அதாவது மேல, கீழ இந்த மாரி தடவி விட்டுட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குச்சி ஃபுல்லாலாம் கிடையாது. அந்த நம்ம கட் பண்ண இடங்கள்ல மட்டும் தடவி விட்டுறணும். தடவி விட்ட பிறகு அந்த ஆலோவேரா ஜெல்லுல ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு, நம்ம கட் பண்ணிட்டு வந்த குச்சிய வந்து அந்த ஜெல்லுக்குள்ளார போற மாரி நம்ம செட் பண்ணிட்டு, அந்த ஜெல்லையும் தாண்டி நமக்கு வேர் விடுற அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு அந்த ரோஜா செடியோட குச்சி வெளியில வந்துருச்சா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு, நம்ம வச்சிருக்கிற மண்ணோட சேர்த்து அத நடவு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வேகமா துளிர்வதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 60 நாளுக்குள்ளேயே வந்து துளிர்கள்லாம் நல்லா வர ஆரம்பிச்சுரும். வேகமாவும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும் இந்த மாரி செய்யும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதே மாரி தான் நம்ம ஒரு செடியெல்லாம் நம்ம பதியம் பண்ணி வச்சிருந்தோம். அந்த செடியுமே வந்து உங்களுக்கு துளிர்கள் வேகமா வர ஆரம்பிச்சுருச்சு. இத பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் மூடியும் வைக்கலாம், கவர் போடாம வைக்கலாம். அதாவது கவர் மூடி வச்சீங்கனாலும் பிரச்சனை கிடையாது. கவர் போடாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம வந்து கவர் குளோஸ் பண்ணி வைக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வெயில் படுற மாரி இடத்துல வைக்காம இருந்தாலே இந்த கவர்கள்லாம் தேவைப்படாது. அத வந்து கவர்கள் ஏன் வைக்கிறோம் அப்டின்னா, அந்த செடிக்கு உண்டான வெப்பநிலை அளவா படுறதுக்காண்டி தான் நம்ம அந்த கவர நம்ம போட்டு வைக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர் போடாம வச்சா துளிர் வருமான்னா, கண்டிப்பா வரும். வளர தான் செய்யும். ஆனா வந்து இப்ப நம்ம அதிகமான வெயில்ல வைக்கிறனால அந்த கவர் போட்டு வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வெயில் அதிகம் படாம இருக்கிற மாரி இடம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவே நம்ம துளிர் வந்த செடியா இருந்து ஒரு பூக்கள் பூக்காம இருக்கு அப்டின்னா, அத வந்து அதிகமான வெயில் படுற மாரி, அதாவது ஒரு 6 ஹவராவது வெயில் படுற மாரி இடத்துல தான் நம்ம செட் பண்ணி வைக்கணும். இப்ப நம்ம அந்த செடிய வந்து பதியம் பண்றனால மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நிழல்ல வச்சுக்கோங்க. அது துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, வேர்கள்லாம் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க வெயில்ல எடுத்து வச்சிரலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த செடியில நம்ம கவர் போட்டு, லப்பர் போட்டு குளோஸ் பண்ணிட்டோம். ஏர் போகாத அளவுக்கு குளோஸ் பண்ணிட்டோம். தண்ணி ஊத்தும்போது எப்பயும் போல தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் தண்ணி ஊத்தணும்.
இப்போ பார்க்குற செடி வந்து நம்ம முதைய பதிய பண்ணி வச்சிருந்த செடி. இதில எப்படி துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். அத வந்து இதே மாரி தான் இதே கான்செப்ட்ல தான் நம்ம அந்த செடிய நடவு செஞ்சு வச்சிருந்தோம். அது சக்சஸ் ஆன பிறகு தான் உங்களுக்கு நம்ம எப்பயுமே வீடியோ போடுவோம். ஏன்னா, அந்த இது வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு அதே மாரி நடவு செஞ்சு வச்சுருவாங்க. ஒரு சில செடிகள்லாம் அது செட் ஆகாம போயிரும். அதனால வந்து சக்சஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம உங்களுக்கு வீடியோவே நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாரி வச்சதுல உங்களுக்கு துளிர்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அந்த செடியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி துளிர்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செடியில பார்த்தீங்கன்னா, இலைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த இது 2 இது மாரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 துளிருமே வந்து உங்களுக்கு துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6 நாள்ல உங்களுக்கு இந்த மாரி இலைகளும் ஆயிரும். அதாவது இந்த இடத்துல எல்லாம் குட்டி குட்டியா துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாரி நம்ம பதியம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரோஜா செடி வந்து வளர ஆரம்பிச்சுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூக்கள் அதிகம் பூக்கணும் அப்படின்னா, இத வந்து தரையிலயோ, தொட்டியிலயோ மாத்தி வச்சீங்கன்னாத்தே அதுக்கு அடுத்து அதிகமா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்ப ஏன் மண்ணு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தண்ணி ஊத்தி அந்த ஈர்க்கம் இல்லாத மண்ணுன்றனால உங்களுக்கு கொஞ்சம் ஈர்க்கமாக உங்களுக்கு மண்ணோடைய கேப் வந்து வரத்தான் செய்யும். அப்ப திருப்பி வந்து நம்ம மண்ணு போடணும். மண்ணு போடாம இப்ப நம்ம எடுத்து எடுத்து வைக்கிறனால வந்து அந்த வேர்கள் ஆழ ஆரம்பிச்சுருச்சுன்னா, அந்த செடி காய ஆரம்பிச்சுரும். அதனால திருப்பி உங்களுக்கு இந்த மாரி மண்ணு குறைஞ்சா மண்ணு போட்டு வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இதே மாரி உங்களுக்கு பெரிய பெரிய பூக்கள் வரணும் அப்படின்னா, இத வந்து தொட்டியிலயோ, தரையிலயோ நீங்க நடவு செஞ்சு வச்சுருங்க. இப்ப இந்த கண்டிஷன்லயே போதுமானது தான். ஆனா வந்து தண்ணி ஊத்திட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செடி வாட ஆரம்பிச்சுரும். அதனால வந்து தண்ணி இல்லாத நேரம் பார்த்து நீங்க பதியத்த மாத்தி வச்சுக்கங்க. அப்படி மாத்தி வச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு துளிர்களும், பூக்களும் வர ஆரம்பிக்கும். தண்ணி இருக்கும்போது வச்சீங்கன்னா, வேர்கள் ஆடத் தொடங்கி செடி காய ஆரம்பிச்சுரும். நடவு செஞ்சு வச்சதுலேருந்து ஒரு 1 மாசம் விட்டுட்டு நீங்க டிஏபி ஃபெர்டிலைசர் எப்பயும் போல குடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து இயற்கையான முறையில வந்து இந்த ரோஜா செடிக்கு மண்ணு போட்டு வச்சிருக்கிறோம்.